அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செஸ்ஸபிள் மாஸ்டர்ஸில் ப்ரிலிம்ஸில் ஒரு ரவுண்ட் லெவலில் நடந்த ஒரு முக்கியமான கேம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதிபன் பாஸ்கரன் வந்து ஒயிட் பீஸும் அபிமன்யு மிஸ்ரா வந்து பிளாக் பீஸும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேமுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து இந்த கேம் பற்றி பேசலாம். அண்டு நம்ம வந்து வேர்ல்ட் கப்பை பற்றி நம்ம அப்படியே வந்து விட்டுட்டோம். அந்த நியூஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் வந்து வேர்ல்ட் கப் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. டியூடா தான் வேர்ல்ட் கப் வின்னரு. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபைனல் கேம் வந்து கொடுத்துருப்பார் அகைன்ஸ்ட் சரியா கெராக்கின். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனோட ஒரு கேம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அடுத்த கேமும் வந்து சூப்பராக வந்து வின் பண்ணியிருப்பார். அண்ட் செகண்ட் கேமும் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வந்து ஜுக்ஸாங் பொசிஷனில் தான் வந்து அவருக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபெதர்சேவ் வந்து ஒரு அதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு திரும்பவும் தள்ளப்பட்டு மேக்னஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து வின் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் 9 கேம்ஸ் கிட்ட வந்து வின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மேக்னஸ் இந்த வேர்ல்ட் கப் மட்டுமே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. ஃபிடே வெப்சைட்டை நீங்கள் ஃபிடேவோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இஸ் இன்டு நவ் இது வேர்ல்ட் சாம்பியனுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் நல்லா. ஸோ அதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது, அதுக்காக தான் மெயினாக நான் ஆடினேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஸோ இதான் வேர்ல்ட் கப்பு முடிஞ்சுதுங்க. வேர்ல்ட் கப்புக்கு நிறைய பேர் வந்து புரியாது வேர்ல்ட் கப் எதுக்கு, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எதுக்குன்ட்டு. ஸோ வேர்ல்ட் கப் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கேண்டிடேட்ஸில் 2 பிளேஸ் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வந்து யாருக்கு எதுக்குன்னு தெரியும் இல்லையா, ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போட ஆடுறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸில் 2 பிளேஸை வந்து தக்க வைக்கிறது தான் இந்த இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டு. இதில் டாப் 2 பிளேயர் யார் வந்தாங்களோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு 2022 கேண்டிடேட்டில் வந்து இடம்பெற போகிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா யார் வர போகிறாங்கன்னா த போலிஷ் கிராண்ட் மாஸ்டர், த ஸ்ட்ராங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் போலிஷ் ஹிஸ்ட்ரி. அதாவது போலந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து டூடாவுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மாஸ்டர் வந்து வந்தது கிடையாது. அதுவும் இந்த அளவுக்கு ரீச் பண்ணி டூடா தான் வந்து வின்னரு. ஸோ அவரும் வந்து 2022 கேண்டிடேட்டில் ஆட போகிறாரு. அண்ட் சர்கே கெராக்கின் வந்து திரும்பவும் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து உள்ளே வந்திருக்காரு இல்லையா சேலஞ்சராக, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சராக. ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அவங்க இப்போது. ஏன்னா முன்னாடி WGM அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அது மாதிரி இங்கே ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரேட்டிங் அடிப்படையில் அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயங்கள் இது மட்டும்தான். அண்டு 69வது கிராண்ட் மாஸ்டர் நம்ம இந்தியாவில் இருந்து ஹர்ஷித் ராஜா அப்படிங்கிற ஐஎம் வந்து கடைசியாக ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டராக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஸ் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளிலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 31 கிராண்ட் மாஸ்டரா. ஸோ 31 கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா வி வில் டச் தி 100. ஸோ ரொம்ப ஒரு ட்ரீம் நம்பர் மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் செஸ் இந்தியன் செஸ் ஹிஸ்ட்ரினே கூட சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து அந்த ஃபீட்டை வந்து தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இதுவே வந்து போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசினோம்னா நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்குறவங்க கடுப்பாயிருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதிபனோட கேம் பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே நான் சொல்லிடுறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேமு. அண்டு எக்ஸாக்டாக வந்து மூவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைம் ஃபார்மெட் அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து டைம் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 1 செகண்ட். ஸோ 15 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு, ப்ளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்போவும் நடக்கும் இல்லையா, நம்ம சாம்பியன் செஸ் டூர் வந்து சீரீஸ் ஆஃப் டோர்னமெண்ட் ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம மேக்னஸ் கால்சன் இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதில் செஸ்ஸபிள் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அங்கம். ஸோ அதில் நடந்த ஒரு கேம் தான் இது. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த கேமை வந்து நம்ம இவ்வளோ பேசுனதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே வந்து அதிபன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேமை வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் அபிமன்யு மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா C5 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ அபிமன்யு மிஸ்ரா அப்படின்னா யார், இந்த குட்டி பையன் என்ன பண்ணான் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். யங்கஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ அவரோட கேம் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேம் நீங்கள் பார்க்குறதுனா கூட பார்க்கலாம். ஸோ நைட் டு F3 டெவலப்பிங் D6 நார்மலான ஒரு சிசிலியனுங்க, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நைட் F6, நைட் C3, A6, நைட் ஆஃப் வேரியேஷன், பிஷப் டு C4, லிப்ட் சி அட்டாக். ஸோ பிஷப் டு C4க்கு அப்புறம் E6. இந்த பான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன பான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, ஷெவ்னிங்கன்.
ஸோ அடுத்து பிஷப் E3, B5. யூசுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், சிசிலியன் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிளாக் வில் பி கிராம்ப்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த 2-3 ரேங்க்குள்ளேயே தான் விளையாடிக்கிட்டு கிடப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஸ்பேஷியல் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வென் யூ ஆர் பிளேயிங் எ ஸ்ட்ராங் கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதிபனை வந்து குறிக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கிடையே அகெயின்ஸ்டாக ஆடும்போது கொஞ்சம் வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பட் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நார்மலான ஒரு மூவ் தான். B5 வந்து நார்மலான ஒரு மூவ் தான். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து ட்ரா பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன மூவ் ஆடலாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு பிஷப் டு E7 விளையாடுறாரு, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்தராக வந்து இந்த கேமை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் பிஷப் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃபெண்டர் வந்து நமக்கு C3 தானே, நம்ம ரிமூவிங் த டிஃபெண்டர் கான்செப்ட் ஏங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஆடலாம். பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட் டு A4 போவீங்களா. ஸோ நைட் டேக்ஸ் E4 அண்ட் தென் குயின் E2. குயின் E2ஓட ஐடியா வந்து வெரி சிம்பிளுங்க இந்த இடத்துல. ஸோ குயின் E2ஓட ஐடியா குயின் சைட் கேஸ்லிங் பண்ண போகிறோம் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அடுத்த மூவே வந்து அட்டாக் பண்ண போகிறோம். உங்கள் பிளாக் பீஸ் பார்த்தீங்களா, தே ஆல் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங். ஸோ இது மாதிரி கிங் வந்து சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பானை கேப்சர் பண்ணுறது மூலயமா அவங்க கண்டிப்பாக பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாக்ட்லி வந்து கரெக்டாக ஆடணும், இல்லைனா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் குயின் E2 பிஷப் B7 டிஃபெண்டிங் தி நைட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெவலப் பண்ணுறோம், நம்ம டிஃபெண்டும் பண்ணுறோம். பட் இது வந்து கரெக்டான மூவ் கிடையாது. F3 கிக்கிங் த நைட் கோஸ் பேக் அண்ட் தென் குயின் சைட் கேஸ்லிங். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த பிஷப் நைட்டு அண்ட் தென் குயின், இந்த குயினோட எக்ஸ்ரே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா E6 ஸ்கொயரை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல மேபி நீங்கள் இந்த மாதிரி விளையாடலாம் நைட் BD7. பட் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சாக்ரிஃபைஸ் வந்து E6 சாக்ரிஃபைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். சிசிலியன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆல்வேஸ் லுக் ஃபார் சம்திங் டு சேக் ஆன் B5 ஆர் E6 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 நைட்டு வந்து உங்களுக்கு இந்த B5 ஸ்கொயரில் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த C3 D4 நைட்டு. அப்போ B5ல சேக் பண்ணுங்கன்ற மாதிரி நமக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே நைட் BD7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இன்வைட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பிஷப் இன்டூ E6 ஆர் நைட் இன்டூ E6 வந்து விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் இன்னும் வந்து ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ரூக் H1 பிஷப் E7 ஃபைனலாக வந்து பிளாக் வந்து கேஸ்லிங் பண்ண ட்ரை பண்ணுறாரு பிஷப் F2. ஆக்சுவலாக இந்த இடத்துல கேஸ்லிங் பண்ணிங்கன்னா யூ ஆர் பிளண்டரிங் த கேம். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் கேஸ்லிங் யூ கேன் சேக் த நைட். ஸோ நைட் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம குயின் டேக்ஸ் E6 செக்கு. யூ கேன் நாட் பிளாக் த செக் வித் யுவர் ரூக் பிகாஸ் ஆஃப் த பேட்டரி. ஸோ குயின் பிஷப் பேட்டரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் இங்கே வந்து கண்டிப்பாக அதை பிளாக் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் யூ வில் வின் த பீஸ். இப்போ உங்கள் பீஸ் கொடுத்தீங்களா, அது வந்துடுச்சா, ஒரு பான் கொடுத்தீங்களா, அதுவும் வந்துடுச்சா. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய எல்லா பீஸும் வந்து பர்ஃபெக்ட்லி பிளேஸ்ட். ஓகேங்களா. அண்ட் திஸ் பான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. அண்ட் இந்த பான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீக்காக. அதேமாதிரி நம்மக்கிட்ட பிஷப் பேர் இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெட்டர் பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அவுட் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ அந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிஷப் டு B3 இந்த ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். பண்ணலாம், பட் வெரி ரிஸ்கி. ஸோ பிஷப் E7 அபிமன்யு சூஸ் பண்ணமோ குயின் F3 இது நார்மல் தான். உங்களுக்கு இந்த வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து விளையாடுறது தான். குயின் டு C7 அண்ட் தென் G4 வந்து இங்கே அட்டாக்கிங் ஸ்டைல் இது. அண்ட் பட் என்னன்னா குயின் C7 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஷப் B7 வந்து சப்போர்ட் பண்ணுது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா B4 கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. B4 நைட் CE2 அண்ட் தென் பிஷப் B7. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம B4 வந்து இந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த நைட் கரெக்டான ஸ்கொயருக்கு தான் போயிருக்கு. அதனால் நமக்கு இன் டைமுக்கு கரெக்டாக வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்துடுச்சு. ஸோ நைட் G3 அண்ட் தென் D5. D5க்கு அப்புறம் வந்து இங்கே கேப்சர் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் ஃபார்வேர்டில் தான் போகணும். ஸோ ஏன்னா கேப்சர் பண்ணால் பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய குயினும் வந்து ரூக்கும் சேம் டயக்னல் இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஸோ பிஷப் பார்த்தீங்களா ரொம்ப ஷார்ப்பஸ்ட் நைஃப் மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்டர் E5க்கு அப்புறம் நம்ம இங்கே கேமும் வந்து பார்த்திங்கன்னா நைட் FD7 அண்ட் அகெயின் நமக்கு டெம்ப்டிங் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயினால் கேப்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி குயினால் கேப்சர் பண்ணிங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இல்லை நிறையவே பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒயிட் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நினச்சிக்கிட்டு
ஏதாவது நீங்கள் டெவலப்மெண்ட் மூவ் நினச்சி இந்த மாதிரி தான் ஆடிங்கன்னா உங்கள் குயின் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் குயினை தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் பி D7 பிஷப் F4 யுவர் குயின் இஸ் ட்ராப்ட். ஸோ இது மாதிரி ஒரு வெனமஸ் பொசிஷன் இது இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் குயின் டேக்ஸ் E5 கொஞ்சம் ரிஸ்கி. அகெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு சிக்கலாக தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் D7 நைட் G5 அண்ட் சாக்ரிஃபைஸ் ஐடியா. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் கிங் வந்து சென்டரில் இருக்குது, E6ல் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியாவை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அண்ட் பிளாக் இஸ் பெட்டர் ஹியர். ஏன்னா இங்கே எக்ஸாக்டாக ஆடணும். நைட் G5ன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் E கேப்சர்ஸ் F5 யூ ஆர் அக்செப்டிங் த சாக்ரிஃபைஸ். இங்கே நம்ம அக்செப்ட் பண்ணாமல் கேஸ்லிங் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய E7 இஸ் ஹேங்கிங். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணணும். அதர்வைஸ் வேறு ஏதாவது பண்ணலாமா கேட்டிங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லைனா அந்த நைட்டு கண்டிப்பாக வந்து எதர் வந்து G7 அப்படின்னா இங்கே E7 கேப்சர் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ அந்த காரணத்தினால இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நம்ம இன்னும் நம்மளோட கிங்கும் சென்டரில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ E கேப்சர்ஸ் F5 அண்ட் தென் புஷிங் ஃபார்வர்ட். ஸோ இங்கே கேப்சர் பண்ணுறது மூலிமா கேப்சரும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் G கேப்சர்ஸ் F5 ஆடினீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் பிளாக். காரணம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் நைட் கேப்சர்ஸ் E5 யுவர் குயின் இஸ் அட்டாக்டு. ஓகேங்களா? உங்களுடைய அட்டாக் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் ஐ எம் கேன்சலிங். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட் மூவ் ஆடணும். ஸோ E6 ஆடுறாரு அதிபன் இந்த இடத்துல. ஏன்னா யுவர் அட்டாக்கிங் தி நைட் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் தி கிங் சைட். ஸோ கிங் சைடு ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்ம மேபி நம்ம F-பானை கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம கிங்கை வந்து சென்டரில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குயினோட கண்ட்ரோல் இருக்குது. யூ கேனாட் கேசல். ஸோ E6. ஸோ E6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட் டு E5 ஆடுறாரு. இன்கேஸ் E5க்கு அப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலாக நைட் டு E5 விட நமக்கு வந்து பெட்டர் மூவ் வந்து இந்த கேப்சர் பண்ணுறது தான் பெட்டர் மூவ். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப்டர் நம்ம நைட் டேக்ஸ் E6 உங்கள் குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. நீங்கள் குயினை மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்கொயரையும் டிஃபெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் குயின் E5 G கேப்சர்ஸ் F5 ஓகே நைட் டு C5 அண்ட் தென் குயின் சைட் கேஸ்லிங் நைட் டேக்ஸ் E5 ஈக்குவலான ஒரு கேமு. ரொம்ப பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பிளாக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிங் இன்னும் சென்டரில் தான் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் ஆல் த டிரான்சாக்ஷன் இந்த பான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டயக்னல் ஷட் ஆகிடுச்சு. அடுத்து எப்படி சொல்கிறது, அடுத்து நீங்கள் ரூக் F8 வரப்போகுது. ஏன்னா குயினோட போஸ்ட் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பீஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல ஆஃப்டர் நைட் கேப்சர்ஸ் E6 நம்ம வந்து F கேப்சர்ஸ் E6 ஆனதுக்கப்புறம் இந்த குயின் டேக்ஸ் E6 ஆனிங்கன்னா கண்டிப்பாக தப்பான ஒரு மூவாக தான் இருக்கும். சப்போஸ் ஆடினீங்கன்னா நம்ம ரூக் HE1 வரும். அகெயின் நம்ம எஃப்ல இருக்கிற ரூக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்லிங் பண்ண முடியாமல் தடுத்து நிற்கிது. அண்ட் இங்கே நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாக். இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படின்னா ஆஃப்டர் ரூக் F8 நம்ம வந்து குயின் G3 ஆடலாம், புட்டிங் ப்ரெஷர் ஆன் G7. அண்ட் இங்கே நம்ம டிஃபெண்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிங்கை சென்டரில் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணவே முடியாது பேசிக்காக. ஸோ டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியான மூவ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம பிஷப் F6 ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குயின் அண்டு கிங் வந்து சென்டரில் இருக்குது, சேம் லைனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய குயின் வந்து போய்டும் இல்லையா. ஆஃப்டர் பிஷப் C5 கேம் ஓவர். ஸோ அதனால் ஓகே நான் குயினை மூவ் பண்ணிக்கலாமோ, குயின் F6 ஆடலாமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஆட முடியாது. காரணம் என்னென்னா பிஷப் டு G5 எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் இது. ஏன்னா உங்கள் குயினை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஒன்ஸ் குயின் மூவ் ஆச்சு அப்படின்னா வேறு E7 இஸ் ஹேங்கிங். ஸோ சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் கேப்சர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பின் த பிஷப். ஸோ செமையான ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக இது. ஸோ அதனால் பிஷப் F6 இஸ் நாட் பாசிபிள், குயின் F6 இஸ் நாட் பாசிபிள். ஓகே குயின் F7 ஆடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குயின் F7 ஆட முடியாது. ஏன்னா ஆஃப்டர் அகெயின் நீங்கள் குயின் C7 டைரெக்டாகவும் ஆடலாம் இந்த இடத்துல. ஸோ குயின் C7 த்ரெட்னிங் த பிஷப். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரியும் ஆடலாம். ஸோ இன்க்ரீஸிங் தி ப்ரெஷர் ஆன் E7. ஸோ குயின் F7 பிஷப் G5 நைட் C6 குயின் C7 நவ். அடுத்த H6 ஜஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக விளையாடுற மூவ் மாதிரி பண்ணி பார்க்குறேன் நான். ஆனால் வந்து இங்கே யூ கேன் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது லுக் ஃபார் மேட் ஹியர். இங்கே நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். நீங்கள் மேட்டை சால்வ் பண்ணலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறதா இருந்தால். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தா மேட்டிங் நெட் இந்த இடத்துல தான் இருக்குது. யூ கேன் சால்வ். ஸோ குயின் B7 த்ரெட்னிங் த ரூக். ஸோ ஓகே நம்ம வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேப்சர் பண்ணலாம். அடுத்து குயின் டு C6 செக்கு. நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணலை, ஜஸ்ட் ஸ்க்ரூட்டினைசிங் தி கிங். அடுத்து கிங் டு D8 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் D5 வந்து செக் மேட்டு.
அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கிவ் அப் தான் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் குயினை கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதர்வைஸ் நீங்கள் பிளாக் பண்ணணும். ஸோ டிப்பிக்கலாக பிளாக் பண்ணுறாங்கன்னா நம்ம குயின் டி அடுத்து குயின் D7க்கு அப்புறம் நம்ம குயின் கேப்சர்ஸ் D7 வந்து செக் மேட்டு. ஸோ 21st மூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின் F7ம் ஆட முடியாது. மேபி நம்ம குயின் D7 ஆடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்த விட கொஞ்சம் பெட்டரான மூவ். பட் இருந்தாலும் உங்களுக்கு குயின் G7 நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க. ஆஃப்டர் ரூக் F7 குயின் G8 செக் அண்ட் தென் குயின் திரும்ப பிளாக் பண்ணலாம். குயின் டு G7 ரூக் F7 குயின் G8 செக், அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப கீழே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிங் வந்து பர்மனெண்ட்டாக வந்து சென்டரில் தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய ரூக் பார்த்தீங்களா, அடுத்த 2 பிஷப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பான்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, டிஃபென்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக பிளாக் ஹேஸ் டு சர்ச் ஃபார் த டிஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பொசிஷன் இந்த இடம். ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு இருந்தேன். எந்த இடத்துல பேசினேன் அப்படின்னா ஆஃப்டர் நைட் E5. ஸோ நைட் E5க்கு பதில் நம்ம உள்ளே இந்த மாதிரி கேப்சர் பண்ணியிருந்தாலும் இப்படி ஆயிருக்கும். ஆனால் அபிமன்யு என்ன பண்ணிட்டார்னா இந்த மாதிரி நைட் E5 ஆனது மூலயமா he allowed this check, knight captures, okay, e captures F7 and then knight captures F7 and then queens, okay, குயின் சைடு வந்து கேன்சலிங் பண்ணலாம். இதான் வந்து பெஸ்ட் மூவ் ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து அதிபன் வந்து உள்ள லேண்ட் ஆகிட்டார். நைட் டு E6 குயின் E5 G captures F5 டிஃபெண்டிங் த நைட் டு D6 அண்ட் தென் குயின் சைட் கேன்சலிங். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, கிங் வந்து சென்டரில் இருக்குது. இந்த நைட் இஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு நைட் இருக்கிறத எப்படி விவரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயங்கர கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நைட்டை கெட் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் அட்டாக் வந்திருக்கு இந்த பானுக்கு. லெட்ஸ் see how he defends. ஸோ ஆஃப்டர் கேஸ்லிங் D4 ஆடுறாரு, டிஸ்கவரிங் ஆன் அட்டாக் ஆன் குயின். பிஷப் A4 செக் இன்சர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த செக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் குயின் டு H5 செக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல பிஷப் A4 செக்குக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சுவலாக குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் ஃபாலோவிங் வேரியேஷன். ஏன்னா ஓகே, நாட் பிஷப் செக். ஸோ குயின் கேப்சர்ஸ் B7, ஸோ நைட் கேப்சர்ஸ் B7 அண்ட் தென் பிஷப் கேப்சர்ஸ் D4. எவ்ரி திங் இஸ் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ பிஷப் பேர் இருக்குது, நம்மக்கிட்ட 2 ரூக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா குயின் E2 போனதுக்கப்புறம் பிஷப் கேப்சர்ஸ் G7 அண்ட் கார்னர் ரூக் இருக்கு இல்லையா, அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு, எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணாலும் என்ன ஆகும்? ஸோ ரூக்கு மூவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை என்னென்னா செக் மேட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து அனதர் பியூட்டிஃபுல் செக் மேட். ஸோ நைட் C7 வந்து செக் மேட். இதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. எல்லா வேரியேஷனுமே உங்களுக்கு கிங்கு சென்டரில் இருந்தால் என்ன அட்டாக் எப்படி வரும்னே தெரியாது. அப்போ நீங்கள் இந்த ரூக்கை டச் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செக்மேட்டை தான் அவாய்ட் பண்ணணும். அப்போது நமக்கு இந்த பிஷப்பை நைட்டை ரூக்கை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் எண்டிங் ஃபார் ஒயிட். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆடலை. ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பிஷப் A4 செக் ஆடினார். இந்த கேம் வந்து ஆக்சுவலாக நான் லைவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஷப் A4 செக்கு கொடுக்காமலும் இந்த வேரியேஷன் ஆடலாம். அதாவது குயின் H5 செக் ஆடலாம். பட் அவர் ஃபஸ்ட்டு பிஷப் செக் கொடுத்தாரு. எனிவே இதுவும் வந்து ஃபோர்சிங் மூவ் தான். செக் இஸ் ஆல்வேஸ் ஏ ஃபோர்சிங் மூவ் இல்லையா? நம்ம கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா செக்கிங் பீஸை. நைட் D7 குயின் H5 செக், அதுக்கப்புறம் G6. ஓகே, பிஷப் கேப்சர்ஸ் D4 கவுண்டர் அட்டாக்கிங் த குயின். ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் ஓகே நீங்கள் வந்து என்னோட சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள் குயினை கேப்சர் பண்ணிடுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் இருக்குது. ஸோ மெனி பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு பின்னு, அடுத்து நம்ம இன்னும் பார்ப்போம். இப்போது பிஷப் கேப்சர்ஸ் H1, அடுத்து பிஷப் கேப்சர்ஸ் H8. ஓகே, என்னோட ரூக்கை நீ கேப்சர் பண்ணிக்கோ, உன்னோட ரூக்கை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல் மட்டும் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பான்ஸ்லாம் பான்ஸ்லேயே கணக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு கொடூரமான பான் ஸ்ட்ரக்சர் இது. கண்டிப்பாக இதை ஒயிட் வந்து லாங் ரனில் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ணிடுவார். ஸோ ஓகே, இது மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ஒயிட் சைடு பார்த்தீங்களா 1 2 3 கனெக்டட் பான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் நமக்கு டபுள் பான் இருக்குது. பட் பிரச்சனை கிடையாது. அஸ் லாங் அஸ் நம்ம இந்த பானை கேப்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த பான் நமக்கு ஒரு பெரிய வீக்னஸ் கிடையாது. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு ரூக் வெர்சஸ் ரூக் இருக்குது, பிஷப் வெர்சஸ் பிஷப் இருக்குது, அடுத்து பிஷப் வெர்சஸ் பிஷப். ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாரு. கரெக்டாக? பட் வந்து கிங் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ பிஷப் F3 அட்டாக்கிங் த ரூக் டு G1. ஸோ இந்த பக்கம் உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நைட் டேக்ஸ் F5, நைட் C7 செக் அலோவிங் த ஃபோக், கிங் டு D8 அண்ட் தென் நைட் கேப்சர்ஸ் A8. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, பிளாக் வந்து மேபி ஹோல்ட் பண்ணலான்ற மாதிரி இருந்தது. அண்ட் இப்போது எக்ஸ்சேஞ்சும் போயாச்சு அண்ட் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட்.
இது வந்து நம்ம யூசுவலாக சொல்கிற விஷயம் தான். நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ரிசைஸாக வந்து கரெக்டாக டெக்னிக்கையும் அந்த டைமிங் கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா வின் பண்ணிடலாம். ஸோ நைட் டேக்ஸ் A8, அடுத்து பிஷப் டேக்ஸ் A8, ரூக் G8 செக், நைட் டு F8 பிளாக்கிங் த செக், பிஷப் F6. பிஷப் F6ஓட ஐடியா என்ன, நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய 2 பீஸ் போயிடும். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மூவ். இந்த மாதிரி கேப்சர் பண்ணிங்கனாக்கா ரூக் டேக்ஸ் செக்கு, ரூக் டேக்ஸ் F8 வித் செக்கு. அண்ட் கிங் எங்கே மூவ் பண்ணுவீங்க, மேபி கிங் C7 ஆர் E7. சப்போஸ் E7 போய்ட்டு இந்த பிஷப்பை டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் டேக் அதர் பிஷப். C7 போனீங்கன்னா 2 பிஷப்பில் ஏதாவது ஒரு பிஷப் இன்ஃபேக்ட் நம்ம இங்கேயே கேப்சர் பண்ணிக்கலாம். சப்போஸ் C7 போனீங்கன்னா நம்ம ரூக் டேக்ஸ் F6 கேப்சர் பண்ணிவிட்டு அகைன் வி ஆர் த்ரெட்னிங் தி நைட். ஸோ நைட் எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து இருக்கிற இந்த ஃப்ரீ பான்ஸை ஜாலியாக கேப்சர் பண்ணிவிட்டு இவரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செக்மேட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த காரணத்தில் இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ண முடியாது. அதனால் பிஷப் டு D5 ஆடுறாரு. ஸோ அகைன் சாக்ரிஃபைஸில் ஐடியா, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். ஸோ ரூக் ஆக்சுவலாக அது சாக்ரிஃபைஸில் ஐடியா கிடையாது, அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, நம்ம பின்னோட அட்வான்டேஜ் இருக்குது. அது தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ரூக் F8 செக், அதுக்கப்புறம் கிங் C7, பின்ன அதுக்கப்புறமா வந்து பிஷப் டேக்ஸ் E7, நைட் டேக்ஸ் E7, பிஷப் டு B3 ட்ரைங் டு டிஃப்ளெக்ட் த பிஷப். ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ ஹியர் ரூக்கால். ஸோ அதனால் வந்து பிஷப்பை டிஃப்ளெக்ட் பண்ணுறேன். பிஷப் C6, ரூக் F7, கிங் டு D6, அண்ட் தென் ரூக் கேப்சர்ஸ் H7, பிஷப் F3 டிஃபெண்டிங் த பான், rook H6 check, and then king C5, rook takes A6, knight to C6, rook A8, knight E5, rook check, king D6, rook B5, H4, rook captures B4, and then H3. ஸோ இது வந்து ஈஸியான எண்டிங் தானே, எல்லாருக்குமே உங்களுக்கு ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். rook H4, bishop G2 defending, rook H6 check, king E7, and then he blended the another piece. So rook check, king F7, and then he lost another piece. Rook caps E5 check, king F6, and then F4 defending the rook. Bishop F3, king to D2 improving the king's position, bishop to G2, and then A4. ஸோ A4க்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்றத கண்டிப்பாக இவ்வளோ கேம்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதை நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி விளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு சின்ன மெத்தட் சொல்லலாம். இந்த பிஷப் மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரு உருப்படியான ஒரு பீஸ் இல்லையா, அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம், அதை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அதர்வைஸ் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம ரூக் டு G5 ஆடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குயின் ப்ரமோட் பண்ணாலும் நான் ஐ வில் கேப்சர் ஆன் G1. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓகே பண்ணியே காட்டிலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேபி நீங்கள் என்ன ஆடுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆடலாமா. ஸோ பிஷப் ஹியர். ஸோ பிஷப் அதுக்கப்புறம் பிஷப் ஆக்சுவலாக வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. நீங்கள் எங்கே போகலாம், மேபி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ரெசிஸ்டன்ட் கொடுக்கலாம். பட் நான் என்ன பண்ணுவேன், பானை ஃபர்தராக வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் இனிமேல் வந்து வரவே முடியாது. மேபி நம்ம இங்கே போகலாமா. ஸோ இங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், A6 அகெயின் வந்து நீங்கள் புஷ் பண்ணலாம் தாராளமாக. காரணம் என்னென்னா ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் A6 நம்ம வந்து ரூக் செக் இருக்குது அண்ட் இட் இஸ் மேட், சாரி நாட் மேட், அண்ட் யூ ஆர் லூசிங் தி பீஸ். ஸோ ஒன்ஸ் கிங் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீஸையும் கேப்சர் பண்ணிடுவோம். அண்ட் யூ கேன் செக்மேட் ஆன் யுவர் லெஷர். ஸோ எப்படி வேணால் செக்மேட் பண்ணலாம். ரூக்கை மட்டும் வச்சு செக்மேட் பண்ணலாம், கிங்கை கூட்டிகிட்டு வந்து, இல்லை அனதர் ரூக் எடுத்து செக்மேட் பண்ணலாம், இல்லை குயின் எடுத்து செக்மேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு என் கேம் தான். ஸோ அதனால் ஆஃப்டர் A4 வந்து இது கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான் ரிசைன் பண்ணுறது. ஸோ எல்லா மூவுமே வந்து விளையாட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக நமக்கு தெரியுது இல்லையா, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் ரிசைன் பண்ணுறது. ஸோ அதிபன் வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.